கன்னியாகுமரி மாவட்டத்தில் தரமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழைய பேருந்துகளை இயக்குவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும், ரப்பருக்கு விலை நிர்ணயிக்க வேண்டும், தரமான சாலை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பேருந்துகள் அனைத்தும் இன்றைய ஓட்டை உடைசல்களாக குமரி மாவட்டத்திலே ஓட்டப்படுகின்றன. பிற மாவட்டங்களிலே கழிவுகளாக ஒதுக்கப்பட்ட பேருந்துகள் குமரி மாவட்டத்திற்கு அனுப்பப்படுகின்றன. இன்றைக்கு கூட உதிரிபாகங்கள் இல்லாத காரணத்தினால் தடம் முடங்கி 47 பேருந்துகள் பணிமனைகளிலே 27 பேருந்துகள் பணிமனைகளிலே முடங்கி கிடக்கின்றன.